இந்த உலகில் கடினமானது என நிறைய உள்ளன, ஆனால் முடியாதது என்றும் எதுவும் இல்லை. வணக்கம், நான் உங்கள் நண்பன் தமிழ்ச்செல்வன். இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். அவன் 90s கிட்ஸ்க்கு வந்து பொண்ணு கிடைக்காம சுற்றிட்டு இருக்கான். நீங்கள் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயத்த சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இந்தியாவில் மட்டும் சுமார் 7000 பேர் வந்து வரதட்சணை கொடுமையினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து சுமார் வந்து 1000 பேர் வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிலர் இறந்தும் செஞ்சுருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவின் படி எடுக்கப்பட்ட தரவுகள். இந்த காலாவதியான சட்டத்தினால் வந்து ஒரு பெண் வந்து இளம் பெண் 27 வயசான ரிதன்யா வந்து டவுரி பிரச்சனையினால் வந்து சூசைட் அட்டன் பண்ணி இறந்தும் செஞ்சுட்டாங்க. இந்த நியூஸ் வந்து நமக்கான வேக்கப் கால் மாதிரி. டவுரி இஸ் நாட் ஏ ஜஸ்ட் டிரான்சாக்ஷன். இது 2 குடும்பத்தோட ஒழுக்கத்தை குறிக்கும். நீங்கள் இன்னும் நினச்சிட்ருக்கீங்களா 2025 வந்து டவுரி வந்து இன்னும் செயல்பாட்டில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அப்படி செயல்பாட்டில் நினச்சிட்ருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நியூஸை கேட்டுக்குங்க. இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து 2022 கேரளாவில் நடந்திருக்கு. அந்த பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. நம்ம பொண்ணு லைஃபோட வந்து தங்க ஒன்றும் முக்கியம் இல்லை. விவாகரத்து செய்யப்பட்ட மகள் இறந்த மகளை விட மேலானவள். நம்ம லைஃப்பில் ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் படித்தும் இந்த நியூஸ்னால் வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதுலேருந்து என்ன நமக்கு புரியுதுன்னா, எத்தனை டிகிரி வச்சுருந்தாலும் வேஸ்ட். சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நம்மளால் வந்து ஃபினான்ஸை வந்து ஸ்டேபிள் பண்ண முடியலனா இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறைய நடக்கும். இது டவுரி பிரச்சனையினால் மட்டும் இல்லைங்க. ஒருத்த வந்து செல்ஃப் இன்கம் வந்து கண்டிப்பாக முக்கியங்க. பேரண்ட்ஸ் வந்து செல்ஃப் இன்கம் பற்றியும் அதாவது விழிப்புணர்வு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. பெண்கள் லைஃப்பில் வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் வந்து பெண்கள் தான் காம்ப்ரமைஸ் பண்ணி போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்க. இந்த சாக போகிற நிலைமையில் வந்து ரிதன்யா வந்து சொன்னது என்னென்னா, எல்லோரும் வந்து என்னை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்போ அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர என்னோடய ஃபீலிங்ஸையோ என்னோடய வருத்தத்தையும் யாருமே புரிஞ்சுக்கல. இதனால தான் வந்து அந்த பொண்ணு வந்து சூசைட் அட்டன் பண்ணி இறந்தும் போயிடுச்சுங்க. இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, காம்ப்ரமைஸுங்கிறது வந்து ஒரு லிமிட்டு தாங்க. அதாவது சூசைட் அட்டெம்ப்ட் இதுக்கு மேலெல்லாம் போயிடுச்சுன்னா காம்ப்ரமைஸ்க்கே வழி இல்லைங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், விவாகரத்து தாங்க உண்மையானே சிறந்த வழி சாகிறத விட. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியா கவர்மெண்ட்டும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கால் 181 ஹெல்ப்லைன் நம்பருங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து உமன் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி டவுரி இஷ்யூஸ்லாம் வந்தால் இமீடியட்டாக கால் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்குங்க. இது தயவு செஞ்சு எல்லா பெண்களும் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயங்க. தமிழ்நாட்டில் வந்து சோஷியல் மீடியாவும் சரி கவர்மெண்ட்டும் சரி ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேஸ் தாங்க இந்த கேஸும், ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா. ஏன்னா இது எங்கள் ஊர் பொண்ணுங்க. இந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் இந்த நடந்திருக்க கதை இல்லைங்க. இது இந்த ஒரு பொண்ணு தீர்ப்பால் வந்து இந்த சமுதாயமே மாறப்போகுதுங்க. ஏன்னா இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதாங்கிறது வந்து மக்களுக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி தாங்க இது. இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சால் தான் மற்ற பெண்களோட விடுதலை இருக்குங்க டவுரியிலிருந்து. நன்றிங்க.